அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கூலாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக அண்ட் லைட்டான ஒரு மோர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கியூக்கம்பர் எடுத்து நல்லா குட்டி பீசஸாக சாப் பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒன்றாவும் போட்டு பிளெண்ட் பண்ணலாம், செப்ரேட்டாகவும் பண்ணலாம். ஸோ அதை பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் சின்ன பீசஸாக தேங்காய் அண்ட் அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு பச்சை மிளகா, பூண்டு, தேவையான அளவு உப்பு. ஸோ இது சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட தயிர் அண்ட் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது தயிர் வந்துட்டு கட்டி கட்டியாக இருக்கும், அதை பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் ஏதாவது வச்சு நீங்கள் தாளிப்பு ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா அண்ட் கருவேப்பிலை இது போட்டு நல்லா கொஞ்சம் தாளிச்சிட்டு இதை வந்துட்டு நம்மளோட மோர் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாக்கா ஒரு ஹெல்த்தியான மோர் குழம்பு ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.